கான்ஸ்டபிள் சார், கான்ஸ்டபிள் சார், சார் என்ன என்ன சார் கோயிலுக்கெல்லாம் வந்திருக்கீங்க? ஏன் உன்ன மாதிரி ஆள் கோயிலுக்கு வரும்போது என்ன மாதிரி ஆள் வரக்கூடாதா? அது இல்லை சார், இன்னைக்கு வெள்ளிக்கிழமையும் இல்லை, வேற விசேஷமான நாளும் இல்லை. ஆனாலும் நீங்க கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும்ல, அதான் சார் கேட்டேன். ஓஹோ, இவன் தங்க புதையில மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம நினைச்ச மாதிரியே அந்த மந்திரவாதி சொன்ன புதையலுக்கும் இவனுக்குமே ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். சார் என்ன சார் யோசிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை. இந்த கோயிலுக்கு ஏன் வந்தேன்னு தெரியுமா? ஏன் சார்? இந்த கோவில்ல தங்க புதையல் இருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஓ, அப்போ இந்த கோவில்ல தான் தங்க புதையல் இருக்கா? என்ன ஷாக் ஆயிட்ட? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் நார்மலாக தான் இருக்கேன். சரி சரி, இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சார் இதெல்லாம் போய் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சார். இருக்கட்டும், வரேன். வாங்க சார். மந்திரவாதி இந்த கோவில தான் சொல்லியிருக்காரா? ரமேஷ் சொல்ற மாதிரி பேசாம ஜேசிபி எடுத்துட்டு வந்து இந்த கோவில ராத்திரியோட ராத்திரியா தூக்கிட்டு மண்ணு முழுக்க நோண்டி பார்த்தலாமா? இல்ல வேற மந்திரவாதியை வர வச்சு பிரகதியை பலி கொடுத்து தங்க புதையலை எடுத்துடலாமா? போலீஸ் தங்க புதையல் எங்க இருக்குன்னு எப்படி இருக்குன்னு வேட்டைய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள வேற ரூட்ல திசை திருப்பணும். தங்க புதையலை அவங்க மறக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணும்.